வெல்கம் டு பணியும் வைப்பும் ரயில்வே என்டிபிசி 2024 எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் டாபிக்ஸ் வைஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு மாடர்ன் ஹிஸ்டரி ரிலேட்டடா என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல்ல ஏன்ஷியன் ஹிஸ்டரி ஆல்ரெடி வந்து கவர் பண்ணி அதுக்கான பிளேலிஸ்ட் வச்சிருக்கோம். இதுல மொத்தம் வந்து 5 வீடியோ கவர் பண்ணியிருந்தோம். இந்த 5 வீடியோலையும் ஒவ்வொரு டாபிக்ஸா எடுத்து, அதாவது ஸ்டார்டிங் வித் இண்டஸ் வேலி ப்ரீ ஹிஸ்டரி அதுல இருந்து ஆரம்பிச்சு குரோனாலஜிக்கல் ஆர்டரை கவர் பண்ணியிருப்போம். இந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த சீரீஸுக்கு முன்னாடி என்டிபிசி ப்ரீவியஸ்ல கேட்ட மேத் பிளஸ் வந்து கம்ப்யூட்டர் டாபிக் இது ரெண்டுமே ஆல்ரெடி கவர் பண்ணி அதை பிளேலிஸ்டா வந்து வச்சிருக்கோம். அதுக்கான லிங்க்மே நான் அட்டாச் பண்ணிருக்கேன், நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த வீடியோல முதல் டாபிக்ஸ் அப்படின்னு பார்க்க போது ரிவல்ட் ஆஃப் 1857. இது ரிலேட்டடா ப்ரீவியஸ்ல என்னெல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். நான் டாபிக்ஸ் வைஸ் சொல்லும் போது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்க ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்றீங்கன்னா அந்த ஃபண்டமெண்டலை பார்க்கும்போது அப்படியே வந்து இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது ஒன்ஸ் நீங்க ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணாம இருக்கும், ப்ரீவியஸ் கொஸ்டின் கவர் பண்ணாம இருக்கும், ரெண்டையும் நம்ம பேரலா பார்த்துக்கலாம். அதனால நான் டாபிக் வைஸா கொடுக்குறேன். ஹூ செட் நெய்தர் ஃபர்ஸ்ட் நார் நேஷனல் நாட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வித் கண்டெக்ஸ்ட் டு சிப்பாய் முட்டணி அண்ட் ரிவல்ட் ஆஃப் 1857. நம்ம எல்லா கொஸ்டினுமே தமிழையும் கொடுத்துரும். என்ன சொல்றாங்க, 1857 சிப்பாய் கழகம் நடந்திருக்கும். அதை ஒருத்தவர் வந்து வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அதுதான் வந்து இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸோட தொடக்கம் அப்படின்னு வந்து ஒருத்தர் சொல்லிட்டு போவாரு. அது யாரு சொல்லுவாரு, வீர் சாவர்கர், விடி சாவர்கர் தான் வந்து சொல்லுவாரு. பட் அவர் சொன்னதுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் என்ன கிரிட்டிக்கா வந்து சொல்லியிருப்பாங்க, அவருக்கு கிரிட்டிசிசம் பண்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுல ஒருத்தர் அதெல்லாம் கிடையாதுப்பா, அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு வந்து ஒருத்தர் புக்கில் எழுதியிருப்பாரு. அது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த கொஸ்டினோட ஆன்சரா அவரை மட்டும் பார்க்காம இந்த 1857 ரிலேட்டடா யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க எல்லாத்தையும் பார்த்தலாம். ஆசி மஜும்தார் அண்ட் வந்து எசன்சன், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 1857 ரிவல்ட்டை நாட் ஆர்கனைஸ்ட் நேஷனல் ரிவல்ட் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த மாதிரி சொல்றாங்கன்னா, 1857 நிறைய பார்ட்டிசிபேட் பண்றது கிங் தான் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்கவுங்க தேவைக்கு ஏத்தாப்புலதான் வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுனால இது வந்து இந்தியா அப்படின்னு சொல்லி வந்து யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு யாரும் சொல்லியிருப்பாங்க, இவங்க ரெண்டு பேரும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஆர்சி மஜும்தார், இவர் மட்டும் என்ன சொல்லியிருப்பாங்க, நெய்தர் ஃபர்ஸ்ட் நார் நேஷனல் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கான காரணம் வந்து இந்த ரீசனை வச்சுதான் சொல்லுவாரு. 1857 வந்து நிறைய கிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க, அவங்க தேவைக்கு ஏத்தாப்புல தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களே தவிர யாருமே இந்தியா ஒரு நேஷன் மக்களுக்கான ஒரு சுதந்திரம் வேணும்னு சொல்லி யாருமே பண்ணலன்னு சொல்லி இவர் வந்து சொல்லிக்கனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆர்சி மஜும்தாரம். அடுத்து விடி சாவர்கர், நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 1857 வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொல்லி சொன்னது யாரும் இந்த விடி சாவர்கர். இப்ப இந்த 3 விதமா சொன்னது எல்லாருமே வந்து இந்தியன்ஸ். பட் இதுக்கப்புறம் என்னன்னா நிறைய பிரிட்டிஷ்காரங்க சொல்லியிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து எரிக் ஸ்டோக், இவர் என்ன சொல்லியிருப்பாரு, இந்த 1857 ரிவல்ட் வந்து ஒரு எலைட்டிஸ்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எலைட்னா என்ன, அந்த காலத்துல எலைட் அப்படின்னு யாரை பார்ப்பாங்க, 1857 என்ன சிப்பாய் தான் வந்து இது பண்ணாங்க. அதாவது பிரிட்டிஷ் ஆர்மில வந்து வேலை பார்க்கறவங்க தான் பண்ணதுனால அவங்க ஒரு எலைட். இது வந்து மக்களால வந்து பண்ண வந்துன்னா ஒரு இது கிடையாதுன்னு சொல்லி யார் சொல்லியிருக்காரு, எரிக் ஸ்டோக் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து லாரன்ஸ் அண்ட் சீலி, இவர் ஜஸ்ட் வந்து ஒரு சிப்பாய் முட்டணி வந்து வெறும் நார்மலான முட்டணி தான், அவ்வளவு பெரிய இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி இவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து டிஆர் ஹோல்ம்ஸ் என்ன சொல்லியிருக்காரு, இது சிவிலைசேஷனுக்கும் பார்பாரிசம். சிவிலைசேஷன் எதை சொல்றாங்க, இந்த பிரிட்டிஷோட வந்து எம்பையர், அதை வந்து சிவிலைசேஷனும் இந்த பார்பாரிசத்தை இதோட கனெக்ட் பண்றாங்கன்னா, பார்பாரிசம் மீன்ஸ் வந்து காட்டுமிராண்டித்தனம். அப்ப இந்தியன் சிப்பாய் தான் வந்து இந்த இடத்துல வந்து முட்டணி பண்ணதுனால அவங்க ஒரு காட்டுமிராண்டித்தனமான வந்து மக்கள். அவங்களுக்கும் பிரிட்டிஷான சிவிலைசேஷனுக்கும் நடக்கிற ஒரு கான்ஃபிளிக்ட். அப்ப இந்த இடத்துல என்ன மறைமுகமா சொல்றாங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து என்னன்னா ரொம்ப ஒழுக்கமுடையவர்கள், ஏதோ இந்தியன் எல்லாமே வந்து காட்டுமிராண்டித்தனம் அப்படின்னு ஒரு புக்ல யார் சொல்றாங்க, டிஆர் ஹோல்ம்ஸ் வந்து சொல்றாராம். அடுத்து ஜேம்ஸ் அவுட்ரம், இவர் என்ன சொல்றாங்கன்னா, எ முகமதின் கான்ஸ்பிரசி மேக்கிங் கேபிட்டல் ஆஃப் இந்தி குருவன்ஸ், ஒண்ணு கிடையாது, இந்து மக்களோட வந்து என்னன்னா தேவைக்காக முகமதின் பண்ற கான்ஸ்பிரசி. இந்த இடத்துல முகமதின் யாருன்னா முஸ்லீமை சொல்றாங்களா, முஸ்லீம் ஏன்னா 1857 ரிவல்ட் அப்ப டெல்லியோட லீடர் யாரா இருப்பான்னு லாஸ்ட் முகல் எம்பரர், அது யாரு, பகதூர் ஷா. அப்ப பகதூர் ஷா இருக்கறனால அவர் பண்ற வந்து ஒரு விதமான கான்ஸ்பிரசி அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா ஜேம்ஸ் அவுட்ரம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஃபைனலா பெர்சிவியல் ஸ்பியர், அதாவது இந்த 1857 ரிவல்ட் 3 பகுதியா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு புக்ல எழுதியிருக்காரு. ஸோ இது என்டையரா 1857 ரிலேட்டடா யாரெல்லாம் என்ன சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் டீட்டெயிலா கொடுத்துருக்கோம். இது லைட்டா அக்கௌண்ட்களை கேட்கும் போது நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்னன்னா, யாரு சொல்லிப்பா, ஆஸ்தி மஜும்தார், அதனால ஆன்சர் சீதா வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் பிளேஸ் வாஸ் கால் த நர்சரி ஆஃப் த பெங்கால் ஆர்மி, அதாவது வங்காள ராணுவத்தின் நர்சரி என்று அழைக்கப்படும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப பெங்கால் ஆர்மி எதோட பார்ட்டிக்குல வரணும், பிரிட்டிஷ் ஆர்மி. அதாவது பிரிட்டிஷ் ஆர்மில ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏத்தாப்புல வந்து ஒரு ஆர்மி இருக்கும். அந்த மாதிரி வந்து பெங்கால் ரீஜன்ட்ட பெங்கால் ஆர்மி. இந்த பெங்கால் ஆர்மில நிறைய பேர் வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அந்த பிளேஸை தான் வந்து
நர்சரி ஆஃப் த பெங்கால் ஆர்மின்னு சொல்றாங்க. அந்த ரீஜன் என்ன? அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து அவாத் அப்படின்னு வரும். இந்த அவாத் வந்து எங்க இருக்குன்னா, அது இப்ப மாடர்ன் நேம் வந்து உத்தரப்பிரதேஷ். ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் கிடையாது. மெயின்லேண்டான உத்தரப்பிரதேஷ் தான் வந்து அவாத் ரீஜன். இந்த இதுக்கும் அதாவது அவாத்துக்கும் 1857 ரிவல்ட்டுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. அது என்ன தொடர்பு? முகல் எம்பையர் உடஞ்சோடனே, முகல் எம்பையர் எப்ப உடையுதோ, அதாவது லேட்டர் முகல் வந்தோடனே சின்ன சின்ன கிங்டமா உருவாகும். அப்படி உருவான கிங்டம் தான் வந்து அவாத் கிங்டம். இந்த அவாத் கிங்டத்துல நிறைய பேர் என்னன்னா ஆர்மில வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க. பட் அவாத் ஒன்ஸ் பிரிட்டிஷ் வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் வந்து ரொம்ப வந்து என்னன்னா ஃபேமஸ் ஆனதுனால இல்ல ரொம்ப பவர்ஃபுல் ஆனதுனால இந்த அவாத் கிங்டத்தை எப்படி வந்து அனெக்ஸ் பண்ணிருப்பாங்க, மிஸ் கவர்னன்ஸ் சொல்லி வந்து அனெக்ஸ் பண்ணிருப்பாங்க. வார் எதுவுமே பண்ணவே இல்லை. இந்த மாதிரி அவாத் ரீஜன் அதாவது அங்க இருக்கிற கிங் வந்து ஒழுங்கா வந்து கவர்னன்ஸ் பண்ணல, அதனால வந்து உங்க தான் நான் அனெக்ஸ் பண்றேன்னு சொல்லி பிரிட்டிஷ் சொல்லியிருப்பாங்க. அப்படி சொன்னதுனால இந்த அவாத்துல வேலை பார்த்த ஆர்மி பர்சன்லாம் இருப்பாங்களா, அவங்க யாருக்குமே வேலை கிடையாது. வேற வழி இல்லாம என்ன பிரிட்டிஷ் ஆர்மில வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அந்த பிரிட்டிஷ் ஆர்மி தான் என்னன்னா அதுல ஒரு பார்ட் தான் வந்து பெங்கால் ஆர்மி. இந்த பெங்கால் ஆர்மில அவங்க வேலை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு கிங்டம்ல வேலை பார்த்த ரெஸ்பெக்ட் இந்த பெங்கால் ஆர்மில அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடையாது. அதனால என்ன எப்படா பிரிட்டிஷ வந்து என்ன எதிர்ப்போம் அப்படின்னு இருக்கும்போது 1857 ரிவல்ட் வந்து உள்ள வரும். இந்த 1857 நிறைய இடத்துல நடக்கும். மெயின் ரீஜன் அப்படின்னா பெங்கால் ரீஜன். அப்ப பெங்கால் ரீஜனை ஸ்டார்ட் ஆனே என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த அவாத் ரீஜனுமே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த அவாத்ல பண்றது ஏன்னா இந்த ஆர்மில இருக்கிற பெங்கால் ஆர்மில பீப்புள் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த 1857 அப்போ அவாத்ல வந்து என்னன்னா ஒரு லீடர் வந்து இருந்திருப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரீஜனை வந்து ஹெட் பண்ணுவாங்க. அந்த லீடர் பேர் வந்து பெகும் ஹஸ்ரத் மகால்னு சொல்லுவாங்க. பெகும் ஹஸ்ரத் வந்து மகால். ஆக்சுவலி என்னன்னா இவங்க இந்த அவாத்தோட வந்து என்னன்னா பிரின்சஸா இருப்பாங்க. இவங்க மிஸ்கவர்னன்ஸ் பண்ணதை வந்து அக்செப்ட் பண்ணாம எங்களோட கிங்டத்தை திருப்பி தாங்கன்னு சொல்லி பிரிட்டிஷ் அகைன்ஸ்டா 1857 பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. நான் என்ன சொல்லணும் அதை அப்படியே இங்க வந்து கொடுத்துருக்கேன். தெரிஞ்சுக்கிற வேண்டியது அவாத் தான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஏன்னா இதுதான் நர்சரி ஆஃப் த பெங்கால் ஆர்மி. அதுக்கு காரணம் பெங்கால் ஆர்மில நிறைய இந்தியன் சோல்ஜர் வந்து இதுல வந்து என்னன்னா ஜாயின் பண்ணிருப்பாங்க. இதுக்கும் 1857 ரிவல்ட்டுக்கு முக்கியமான காரணம் பார்த்தோம் அப்படின்னா இந்த அவாத்த மிஸ்கவர்னன்ஸ் சொல்லி வந்து அனெக்ஸ் பண்ணிருப்பாங்க. அது நிறைய லோக்கல் பாப்புலேஷனுக்கு பிடிக்காது. அதனால எப்படா வந்து என்னன்னா பிரிட்டிஷ வந்து என்னன்னா எதிர்ப்போன்னு இருப்பாங்க. அப்ப 1857 ரிவல்ட் வரும்போது இந்த அவாத் மேஜர் சென்டரா இருக்கும். அப்ப இந்த ரீஜனை ஹெட் பண்ணது பெகும் ஹஸ்ரத் மகால். ஸோ இதுதான் வந்து என்டையர் ஸ்டோரி. நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும்? ஏதா வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா கவர்னர் அண்ட் வைசர் ரிலேட்டடா என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பாக்குறது லார்ட் டல்கௌசி வாஸ் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா டியூரிங் விச் பீரியட் அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ஃபேக்சுவலா இருக்கும். பட் இதுல ஒரு லேர்னிங் இருக்கு. அதாவது கவர்னர் ஜெனரல்ல ஒரு 5 பேரை தான் வந்து அவங்களோட பீரியடை ரிப்பீட்டா கேட்பாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம ஓரளவு ஞாபகத்துல வச்சுட்டா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும் போது ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வேணும்? 1848 இருந்து 1856 இந்த பீரியட் தான் யாருன்னா லார்ட் டல்கௌசி. லார்ட் டல்கௌசி பீரியட்ல 2 ஈவென்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஈவென்ட் வந்து டாக்டின் ஆஃப் லேப்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. அதை என்ன டாக்டின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்தியன் வந்து கிங்டம் இருக்கு. ஒரு இந்தியன் கிங்டத்துல அந்த ராஜாவுக்கு அடுத்து அவருக்கு பிறந்த ஏதாவது ஆண் குழந்தை இல்ல அப்படின்னா அந்த கிங்டம் பிரிட்டிஷ் கீழே வந்துரும் அப்படின்னு சொல்றதா வந்து டாக்டின் ஆஃப் லேப்ஸ். இந்த பாலிசி பிரிட்டிஷோட ஒரு யூனிக் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு கிங்டத்தை வின் பண்ணணும்னா முதல்ல வந்து வார் எடுக்கணும். பட் இந்த பாலிசியை பொறுத்தளவுக்கு வாரே தேவையில்ல. எந்தெந்த கிங்ல வந்து வாரிசு இல்லையோ அப்படியே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா பிரிட்டிஷ் கீழே வந்துடும். சிம்பிளா வந்து முடிஞ்சிடும். இதோட சேர்த்து இன்னொரு ஈவன் இந்தியால மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு ஒரு முன்னோடி அப்படின்னா யார சொல்லுவாங்கன்னா லார்ட் டல்கௌசி. ஏன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் மாஸ் எஜுகேஷன் மக்கள் எல்லாருமே வந்து படிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அதோட சேர்த்து யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் வராங்களோ அவங்க வந்துன்னா இங்கிலீஷ் தான் வந்து லாங்குவேஜா இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து ஸ்டார்டிங்ல கொண்டு வந்தது வந்து டல்கௌசி பீரியட்னால இந்த 2 ஈவென்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா எந்த பீரியட்னா கேட்டிருக்காங்க 48 to 56. அதனால ஆன்சர் வந்து சி தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். On February 20, 1947, who announced that power would be transferred to India by June 1948? இந்த கொஸ்டினை டக்குன்னு பார்த்தோன்னே நிறைய பேருக்கு மைண்ட்ல வருது லார்ட் மவுண்ட் பேட்டன். ஏன்னா அவர் தான் வந்து இந்தியாவுக்கு வந்து என்னன்னா விடுதலை வாங்கி கொடுத்துட்டு போயிருப்பாரு அப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்கன்னா அது கரெக்ட் தான். பட் இந்த லார்ட் மவுண்ட் பேட்டன் இந்தியாவில வந்து வைஸ்ராயா இருந்திருப்பாரு. இவருக்கு ஒருத்தர் வந்து மேல இருந்து ஆர்டர் கொடுத்துருப்பாங்கல்ல, அது யாருன்னா பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டர். அதுதான் வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா கிளிமன் அட்லி. இவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் யூகே. என்ன டைம் அப்படின்னா 1947. இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா லார்ட் மவுண்ட் பேட்டன் இந்தியன் வைஸ்ரா கிட்ட சொல்லியிருப்பாரு. அவர் தான் வந்து ஃபைனலா கொடுத்திருப்பாரு. ஸோ அதனாலதான் அந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளிமன் அட்லி. ஆன்சர் டி தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம்.
அடுத்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, இன் 1851 who among the following described the kingdom of Awadh as a cherry that will drop into our mouth one day அப்படின்னு இருக்குல்ல, ஒண்ணும் கிடையாது. இந்த அவாத் அப்படின்னு ஒரு கிங்டம் இருக்கும். அந்த கிங்டத்தை பிரிட்டிஷ் என்னன்னா படையெடுப்பு இல்லாம ஈஸியா கேப்சர் பண்ணுவாங்க. அப்படி கேப்சர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பிரிட்டிஷ் வைஸ்ராய் என்ன சொல்லியிருப்பானா, இதை வந்து இந்த அவாத் கிங்டத்தை ஒரு செரி பழம் மாதிரி நினைச்சுங்க, அந்த செரி பழம் கண்டிப்பா நமக்கு தான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அந்த வைஸ்ராய் யாரு, அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி, லார்ட் டல்கோசி. ஏன்னா இந்த பீரியட் 1851 இவர் தான் வந்து வைஸ்ராய் இருந்திருப்பாரு. அதை வச்சு கூட கனெக்ட் பண்ணலாம். இவர் சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த அவாத்தை வந்து எப்படி வந்து பிரிட்டிஷ் உள்ள கொண்டு வந்திருப்பேன்னா, டாக்ட்ரின் ஆஃப் வந்து மிஸ் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்ட்ரின் ஆஃப் மிஸ் கவர்னன்ஸ், அதாவது அவாத்தோட ரூலர் ஒழுங்கா வந்து கவர் பண்ண தெரியல, அதனால நாங்க என்ன பண்றோம்னா பிரிட்டிஷ் அனெக்ஸ் பண்றோம்னு சொல்லிட்டு படையெடுப்பு இல்லாம அனெக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த கிங்டம் ஃபர்ஸ்ட் கிங்டம் என்ன, அவாத் கிங்டம். நான் என்ன சொன்னனோ அதான் இங்கே மென்ஷன் பண்ணிருக்கேன். இல்ல தெரிஞ்சுக்கிற வேண்டியது லார்ட் டல்கோசி தான் வந்து சொல்லியிருப்பாரு. அவர் 1851 சொல்லியிருப்பாரு. 1856 அந்த கிங்டத்தை வந்து ஈஸியா அனெக்ஸ் பண்ணிருப்பாங்க. இல்ல அடிஷனலா சில வைஸ்ராயலா இருப்பாங்க, அவங்க எல்லாம் பாத்துக்கலாம். லார்ட் டல்கோசி நம்ம பாத்துட்டோம். அவரோட பீரியட்ல எஜுகேஷன், டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ் இது எல்லாமே வந்திருக்கும். அதோட சேர்த்து போஸ்டல் சிஸ்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காரு. விடோ ரீமேரேஜ் புல் வந்து இவரோட பீரியட்ல வந்திருக்கு. கான்வாலிஸ் வந்து பர்மனன்ட் செட்டில்மெண்ட், அதாவது ஜமீன்தாரி செட்டில்மெண்ட் சொல்லுவோம்ல, அதை வந்து கொண்டு வந்திருப்பாரு. கான்வாலிஸ் இன்னொன்னு ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ் யாரும் சொல்லுவாங்கன்னா கான்வாலிஸ் சொல்லுவாங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து லார்டு கர்சன், இவர் பீரியட்ல 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பீரியட் இவர் டைம்ல வந்திருக்கும். அதே மாதிரி ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாரு. ஏன்ஷியன்ட் மொனுமெண்ட் ஆக்ட், அதாவது ஏன்ஷியண்டா ஏதாவது மொனுமெண்ட்ஸ்னா டெம்பிள் இருக்குன்னா அது எல்லாத்தையுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி அப்ப ஒரு ஆக்ட் கொண்டு இருப்பாரு. அது 1904. அடுத்து லார்டு கென்ரி கார்னிஷ், இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா ஆர்மியை மாடர்னைஸ் பண்ணணும்னு சொல்லி அதுக்கான அட்டெம்ப்ட் வந்து பண்ணிருப்பாரு. அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொல்கத்தா மீன்ஸ் வந்து பெங்கால் ரீஜன். பெங்கால்ல இருந்து பிரிட்டிஷோட கேபிட்டலை டெல்லிக்கு சேஞ்ச் பண்ணது யாருன்னா இந்த லார்டு வந்து ஹென்ரி ஹார்னிஷ் பீரியட்ல தான். எல்லாமே கொஞ்சம் அடிஷனல் லேர்ன் பண்ணிக்கலாம், ஏன்னா வயசா ரிலேட்டடா பார்த்துறதுனால கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இந்த கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும், சி, லார்ட் டல்கோசி தான் சொல்லியிருப்பாரு. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஜாலியன் வாலாபாக் மசக்கர் டூக் பிளேஸ் டியூரிங் த டேர்ம் ஆஃப் வைஸ்ராய். எந்த வைஸ்ராயோட டேர்ம்ல ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது அப்படின்னு கேக்குறாங்க. இது எப்ப நடந்திருக்கும், 1919. இந்த இயர்ல ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஆக்டோட பேர் என்ன, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, ஆர் இன்னொரு பேர் சொல்லுவாங்க. அந்த பேர் வந்து மாண்டகு ஸ்லெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம் சொல்லுவாங்க. ஸோ மாண்டகு ஸ்லெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம் சொல்லுவாங்க. இதுல என்னன்னா, இந்த மாண்டகு வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா, இந்த ஸ்லெம்ஸ்ஃபோர்ட் தான் வந்து வைஸ்ராய். அப்ப இதை வச்சே நம்ம என்ன சொல்லலாம், அந்த இயரை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். 1919 அந்த ஆக்ட், அப்ப இருந்த வைஸ்ராய் செம்ஸ்ஃபோர்ட், அதனால இவரை தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்சர் என்ன வரும், பி தான் வரும். லார்ட் செம்ஸ்ஃபோர்ட் தான் வந்து அப்ப இருந்த வைஸ்ராய். நான் என்ன சொல்லணும் அதை இங்கே வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து லார்ட் செம்ஸ்ஃபோர்ட் தான் வரும். அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹூ வாஸ் த வைஸ்ராய் when the ராயல் கமிஷன் ஆன் சிவில் சர்வீஸ் வாஸ் ஃபார்ம்ட் இன் 1912? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, அந்த டைம் பீரியட் வச்சு ஆன்சர் பண்ணலாம். 1910 to 16 வரைக்கும் யார் இருக்குன்னா லார்ட் ஹென்ரி வந்து காண்டிஷ். அப்ப இவர் பீரியட்ல தான் நடந்திருக்கணும். அப்ப ஆன்சர் வந்து இவர் தான் வரும். மிச்சம் இருக்கிற லார்ட் டல்கோசி, கான்வாலிஸ், கர்சன் இதுக்கு முன்னாடி பார்த்தனால அப்படியே அதை எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இந்த கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வேணும். இந்த பீரியட்ல யார் இருப்பனா லார்ட் ஹண்டிஷ் தான் இருப்பாரு. அதனால ஆன்சர் வந்து சீதா வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். Who became the last governor general and first viceroy of India during the rule of British crown அப்படின்னு இருக்குல்ல, இது ஒண்ணும் கிடையாது. இந்த பிரிட்டிஷோட ஆக்ட் ரிலேட்டடா படிக்கும் போது 3 விதமான வந்து பேர் வந்து அடியாகும். அது என்ன பேர்னா, முதல்ல கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு சொல்லுவாங்க, அடுத்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, அடுத்து வைஸ்ராய்ன்னு சொல்லுவாங்க. இந்த 3 இது மட்டும் எந்தெந்த பீரியட்ல வந்துச்சுன்னு ஒரு குரோனாலஜிக்கலா நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். அப்பவுமே இது ரிலேட்டட் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மள ஆன்சர் பண்ண முடியும். அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. இதுலதான் என்னன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு வந்து ஒரு பேர் வந்து கொடுப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யாருன்னா வாரன் ஹாஸ்டிங் இருப்பாரு, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வாரன் ஹாஸ்டிங் தான் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். அடுத்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 இருக்கும். இதுல இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் வந்து பெங்கால் அப்படின்னு ஒரு பேர் இதுக்கு முன்னாடி வந்துச்சுல, அதை எதான் மாத்திருப்பாங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி வந்து மாத்திருப்பாங்க. இது யாரு இருந்திருப்பான்னா லார்ட் வில்லியம் பெண்டிக் வந்து இருப்பாரு. ஸோ லார்ட் வில்லியம் பெண்டிக் இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் ஃபைனலா இந்த இடத்துல எழுதணும். இதுக்கப்புறம் 1858, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. இந்த ஆக்ட்ல தான் என்ன, இதுக்கு முன்னாடி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருப்பாங்க. இந்த ஆக்டுக்கு அப்புறம் டைரக்ட் பிரிட்டிஷ் கிரவுன் வந்துன்னா இந்தியாவை ரூல் பண்ணுவாங்க.
இப்ப கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இருந்ததுல, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா இருந்தது. அதோட சேர்த்து இன்னொன்னு வைஸ்ராய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு போஸ்ட் சொல்லிடுவாங்க. என்ன சொல்லணும், லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆர் ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் இங்கதான் வந்திருப்பாரு. அது யாருன்னா லார்ட் கேனிங் வந்து சொல்லுவாங்க. லார்ட் கேனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? லார்ட் கேனிங் தான் வந்து இருக்கனால இந்த 3 இதை மட்டும் ஞாபகத்துல வச்சு கண்டிப்பா எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். நேம் த கவர்னர் ஜெனரல் அண்டர் whom the நியூ பாலிசி ஆஃப் paramountcy வாஸ் இனிஷியேட்டட். paramountcyனா மேலாதிக்கம். இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813. அப்பதான் paramountcy மேலாதிக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல என்ன மீன் ஆகும் அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஏன்னா 1813னாவே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஏன்னா 1858 பிரிட்டிஷ் கவுண்ட் டைரக்டா வந்துன்னா இந்தியாவை ரூல் பண்ணுவாங்க. அது வரைக்குமே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் இருக்கும். அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியால இருக்கிற ஸ்டேட் எல்லாமே, இந்தியால இருக்கிற நிறைய பிரின்சிபல் ஸ்டேட்லாம் இருக்கும். அந்த பிரின்சிபல் ஸ்டேட் எல்லாமே யாருக்கு கீழேனா இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு எப்ப சொல்லியிருப்பாங்க? சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813 சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்தியன் ஸ்டேட் என்ன பண்ண முடியும்? அவங்க அனெக்ஸ் பண்ண நினைச்சா வந்து அனெக்ஸ் பண்ணலாம். இல்ல சில இதுக்கு வந்துன்னா ஃபேவர் கொடுக்கணும் அப்படின்னா அப்பயும் கொடுக்கலாம். இது எல்லாமே யாரோட இதுல இருக்குன்னா இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனில இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒரு வைஸ்ராய் இருந்திருப்பால, அந்த வைஸ்ராய் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த 1813 அப்ப இருந்த வைஸ்ராய் யாருன்னு தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா 1813 அப்ப வைஸ்ராய் வந்து லார்ட் ஹாஸ்டிங். இதுலதான் என்ன சொல்லிருப்பேன்னா பாராமௌன்சி. பாராமௌன்சினா கம்பெனி. கம்பெனினா என்ன? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி claimed that its authority was paramount or supreme, hence its power was greater than வந்து இந்தியன் ஸ்டேட். இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்தியன் கிங்டத்தை அனெக்ஸ் பண்ணுவாங்க, இல்ல த்ரெட்டன் பண்ணுவாங்க, என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு இந்த ஆக்ட்ல வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப இந்த கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்னன்னா லார்ட் ஹாஸ்டிங். ஆன்சர் பி தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். ஹூ வாஸ் த வைஸ்ராய் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அட் த டைம் இந்தியா பிகம் இண்டிபெண்டன்ட் இன் 1947? 47 அப்ப யார் வைஸ்ராய் இருந்ததுன்னா லார்ட் மவுண்ட் பேட்டன் தான் இருப்பாரு. அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். சிம்பிளா ஞாபகத்துல வச்சோம். இப்போ கம்ப்ளீட்டா அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1858 இருந்து இங்க 47 வரை இருக்குல்ல. 47ல இம்பார்ட்டன்ட் பார்த்தா லார்ட் மவுண்ட் பேட்டன். இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் நியூ டொமினியன் ஆஃப் இந்தியா. அதாவது பாகிஸ்தான் வந்து தனியா போனதுக்கு அப்புறம் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் யாராவது இருந்திருப்பாரு? லார்ட் மவுண்ட் பேட்டன் தான் இருந்திருப்பாரு. பட் அதே பாகிஸ்தானோட கவர்னர் ஜெனரல் யார் பண்ணா முகமது அலி ஜின்னா தான் இருப்பாரு. இது மட்டும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இதுவும் சிம்பிளானதான், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஹூ இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ்? சிவில் சர்வீஸ் அப்படின்னு வந்தாவே கார்ன்வாலிஸ் தான் வருவாரு. அதனால ஆன்சர் வந்து சீதா வரும். இது அங்கேயே உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டேன். ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சேன். லார்ட் கார்ன்வாலிஸ் ரெண்டு இம்பார்ட்டன்ட். ஒன்னு பர்மனன்ட் செட்டில்மெண்ட், இன்னொன்னு சிவில் சர்வீஸ். அதனால ஆன்சர் வந்து கார்ன்வாலிஸ் தான் வருவாரு. நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா விச் வைஸ்ராய் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா ஆர்கனைஸ் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு இருக்குல்ல. ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வேனா புள்ளி விவர கணக்கெடுப்பு. இந்த புள்ளி விவர கணக்கெடுப்பு இப்ப என்ன சொல்லுவோம்? சென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு சென்சஸ், அதாவது பிரிட்டிஷ் பீரியட்ல ஒரு சென்சஸ் எடுத்துப்பாங்களே, அந்த டைம் எடுக்கும்போது யாரு வைஸ்ராயா இருந்தா அதான் வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா லார்டு மேயோ. ஏன்னா இவரோட பீரியட்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் சென்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. இயர் பார்த்தோம்னா 1871. இவர் வைஸ்ராயா இருக்கும்போது இவர் யாரை வந்து டைரக்ட் பண்ணிருப்பேன்னா வில்லியம் வில்சன் வந்து ஹண்டர். இவர் தான் என்ன அப்படின்னா அந்த சென்சஸோட கமிஷனரா இருப்பாரு. இவர் இந்தியால இருக்கிற எல்லா இதுவுமே டீட்டெயிலா வந்து நோட் பண்ணிருப்பாரு. இந்த 1857 மக்கள் தொகை கணக்கெடுப்பு மெடிவல் இந்தியாவோட 2வது மிகப்பெரிய கணக்கெடுப்புன்னு சொல்லுவாங்க. ஏன் மெடிவல் இந்தியாவோட 2வது மிகப்பெரியனா ஃபர்ஸ்ட் பெரியது வந்து ஐனி அக்பாரி. அதாவது ஐனி அக்பாரினா ஒண்ணும் கிடையாது, இது முகல் எம்பையரோட அட்மினிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ முகல் எம்பையர், அதுவும் யாரோட பீரியட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்பரோட பீரியட். இதை யாரு எடுத்திருப்பா அப்படின்னா ஐனி அக்பரை எழுதுனது, அது ஃபுல்லா டாக்குமெண்ட் பண்ணது அபுல் ஃபசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அபுல் ஃபசல் சொல்லுவாங்க. இவர் யாருன்னா அக்பரோட பீரியட்ல இருந்த அவை புலவரா இருப்பாரு. ஸோ இவர் தான் கம்ப்ளீட்டா என்ன பண்ணிருப்பாருன்னா டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே, அதாவது முகல் எம்பையர் அட்மினிஸ்ட்ரேஷன் அக்பரோட பீரியட்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா டாக்குமெண்ட் பண்ணிருப்பாரு. அதோட பேரு தான் வந்து ஐனி அக்பரின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வந்து என்னன்னா கணக்கெடுப்பு தான் என்ன இந்த 1871 சென்சஸ். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? யாரோட பீரியட்? லார்டு மேயோ. அதனால ஆன்சர் டி தான் வரும். நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அண்டர் விச் வைஸ்ராய் வாஸ் அ பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் பெங்கால் இன் 1793 இன்ட்ரடியூஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல. பிரிட்டிஷ்ல 3 விதமான வந்து லேண்ட் ரெவன்யூ செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். இதை யாரு கொண்டு வந்திருப்பானா லார்ட் கார்ன்வாலிஸ் வந்து கொண்டு வந்திருப்பாரு. எங்க கொண்டு வந்திருப்பாரு ரீஜன் பார்த்தோம்னா பெங்கால் ரீஜன். செகண்ட் ரயத்வாரி சிஸ்டம் சொல்லுவாங்க. இது யாரு கொண்டு வந்திருப்பானா தாமஸ் முன்ரோ. இது எங்கன்னா மெட்ராஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து மகள்வாரி சிஸ்டம்,
இது யாரு கொண்டு வந்திருப்பானா வில்லியம் பெண்டிக். இது எங்கன்னா நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ். இந்த பர்மனன்ட் செட்டில்மெண்ட்டுக்கு இன்னொரு பேரு ஜமீன்தாரி செட்டில்மெண்ட் சொல்லுவாங்க. ஏன் இதுக்கு ஜமீன்தாரி செட்டில்மெண்ட் பேர் வந்துச்சுன்னா இல்ல இந்த லேண்ட் ரெவன்யூ கலெக்ஷன் யாரோட கையில இருக்குன்னா ஜமீன்தாரோட கையில இருக்கும். அதனாலதான் இது ஜமீன்தாரி செட்டில்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்து இந்த ரயத் போல ரயத் மீன்ஸ் வந்து ஃபார்மர் அப்படின்னு வந்து மீன் ஆகும். அப்ப டைரக்டா ஃபார்மர் அவங்களுக்கான லேண்ட் டாக்ஸ வந்து பிரிட்டிஷ் கிட்ட வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து இந்த மகள்வாரியில மகள் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா வில்லேஜ் சொல்லுவாங்க. அப்ப வில்லேஜோட ஹெட் ஒருத்தர் இருப்பார்ல அவர் தான் என்னன்னா பொறுப்பா இருக்கும். அதாவது லேண்டோட டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி 3 விதமான லேண்ட் ரெவன்யூ செட்டில்மெண்ட் பிரிட்டிஷ் பேர்ல கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கேட்ட கேள்வி பர்மனன்ட் செட்டில்மெண்ட் யாரோட பீரியட் கார்ன்வாலிஸ். அதனால ஆன்சர் பி தான் வரும். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா ஹூ இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரோட் இன் இந்தியான்னு இருக்குல்ல, அதாவது வகுப்பு வாரி வாக்காளர்களின் தந்தை என அழைக்கப்படும் வைஸ்ராய் யார்? அதான் கொஸ்டின். கம்யூனல் எலக்ட்ரோடும் ஒரு கம்யூனிட்டிக்கு தனியா வந்து என்னன்னா ஓட்டிங் ரைட்ஸ் ஆர் வந்து என்னன்னா அவங்களுக்குன்னு தனியா வந்து சில சலுகைகள் கொடுத்து அவங்கள தனியா ஒதுக்கும் போது இந்தியாவில வந்து பிரிவை உருவாக்குறதுக்காக கொண்டு வரப்பட்ட இதுதான் வந்து இந்த கம்யூனல் எலக்ட்ரேட். இது எந்த டைம் கொண்டு வந்திருப்பானா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919. இதுக்கு இன்னொரு பேர் மார்லி மிண்டோ ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்லி மிண்டோ ரிஃபார்ம் இந்த பேர் வச்சு கூட சொல்லலாம். மார்லி தான் என்ன செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், இந்த மிண்டோ தான் வந்து வைஸ்ராய். இந்த பீரியட்ல தான் என்ன கொண்டு வந்திருப்பானா இந்த கம்யூனல் எலக்ட்ரேட் கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப அதுல யார் வைஸ்ராய்? மிண்டோ. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? லார்டு மிண்டோ. ஆன்சர் டி தான் வரும். இங்க பாருங்க மார்லி இருக்கு. மார்லி மீன்ஸ் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி இந்தியாவில என்ன நடக்குதோ எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிரிட்டன் போய் சொல்ல வேண்டிய வேலை இந்த மார்லி அவருக்கு இருக்கும். அந்த போஸ்ட் பேர் தான் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். இதை தெரிஞ்சுக்க வேண்டியது லார்டு மிண்டோ. இங்க பாருங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சாரி இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1919. இதுலதான் வந்து முஸ்லீமுக்கு வந்து தனி வந்து ஒரு எலக்டர் கொடுத்துருப்பாங்க. இந்தியால ஹிந்துக்கும் முஸ்லீமுக்கும் முதல்ல பிரிவினை கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான ரீசன் வந்து இந்த ஆக்ட் தான். இதுல கம்யூனல் எலக்டட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பிரச்சனை உருவாகும். அதோட ஃபாதரை யார சொல்லுவாங்கன்னா அப்ப இருந்த வைஸ்ராய் தான் சொல்லுவாங்க. அதர் ஆப்ஷன்ல லார்டு கர்சன் அப்படின்றது. லார்டு கர்சன் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் ரிலேட்டடா வருவாரு. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் எப்ப நடந்திருக்கும்? 1905. அதனால இந்த ஆக்டுக்கும் இவருக்கு வந்து சம்பந்தம் கிடையாது. அதனால இது வராது. அடுத்து லார்டு மவுண்ட் பேட்டன் லாஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா 1947. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. லார்டு ரிப்பன் ரொம்ப ஃபேமஸ். என்ன சொல்றாங்க? ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். அதாவது இந்தியால லோக்கல் கவர்னன்ஸை கொண்டு வரப்பட்ட முதல் பயனர் யாருன்னு சொல்லுவாங்கன்னா லார்டு ரிப்பன் தான் சொல்லுவாங்க. ஈவன் வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் 1878 வந்ததை ரிப்பீல் பண்ணிருப்பாரு. அதுவுமே யார் பண்ணிருப்பானா லார்டு ரிப்பன். லார்டு ரிப்பன் தான் இருக்கிற வயசுலயே ரொம்ப நல்ல வயசுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பண்ணிக்கலாம். அப்ப இந்த கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும்? லார்டு மிண்டோ. ஆன்சர் டி தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது இந்த வீடியோட லாஸ்ட் கொஸ்டின். ஹூ இன்ட்ரோடியூஸ் த வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் இன் இந்தியா? வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட்னா நாட்டு மொழி செய்தித்தாள் ரிலேட்டடான ஒரு ஆக்ட். அதாவது இந்திய மொழியில இந்திய நாட்டு மொழியில ஏதாவது ஒரு பத்திரிகை இருந்துச்சுன்னா அந்த பத்திரிகை முதல்ல என்னன்னா பிரிட்டிஷ் வைஸ்ராய் இருப்பாங்களே அவங்க கிட்ட வந்து சில நிபந்தனைகள் இருக்கும். அத இந்த ஆக்ட சொல்லியிருப்பாங்க. அது என்ன நிபந்தனைனா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ரிலேட்டடா அதாவது அகைன்ஸ்டா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த பத்திரிகையில வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ரிலேட்டடா ஏதாவது வந்து ஒரு போராட்டம் நடந்துச்சுன்னா அந்த போராட்டத்தை பத்தி எல்லாம் எழுதக்கூடாது. இந்த மாதிரி என்ன கம்ப்ளீட் பிரிட்டிஷ் சப்போர்ட்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட கொண்டு வந்திருப்பாங்க. இதுலயும் முக்கியமானது இந்த வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் ஒன்லி இந்தியா மொழியில இருக்கிற வந்து பத்திரிகை மட்டும்தான். அதே ஒரு இங்கிலீஷ் மொழியில வந்து ஒரு பத்திரிகை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எல்லாம் இது வந்து செல் ஆகாது. அப்ப இது ரொம்பவே அன்பேரா இருந்துன்னு சொல்லி நிறைய கிரிட்டிசிசம் வந்திருக்கும். இந்த மாதிரி ஆக்டா யாரு கொண்டு வந்தா அதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? லார்டு லிட்டன். என்ன டைம் அப்படின்னா 1878 கொண்டு வந்திருப்பாரு. பட் இது கொண்டு வந்தோடனே லேட்டர் லார்டு யாருன்னா ரிப்பன் என்ன பண்ணிருப்பானா இதை வந்து என்னன்னா கேன்சல் பண்ணிருப்பாரு. இதெல்லாம் ரொம்பவே வந்து என்ன தேவையில்லாத ஆக்ட்னு சொல்லி வந்து ரிப்பல் பண்ணது ஏன்னா லார்டு ரிப்பன். அது முன்னாடி நம்ம பார்த்தோம். ஜஸ்ட் ரொம்ப பண்ணிக்கோங்க. அப்ப இந்த கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்ன? லார்டு லிட்டன். அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும்.